வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் ஒன்றியம் மேலரங்கம் ஊராட்சி. மேலரங்கம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கூடத்தில் இருக்கோம். பாருங்கள், இது மெயின் ரோடு, இது பள்ளிக்கூடம். இது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இங்கே படிக்கிறாங்க பசங்க. இங்கே படிக்கிற பசங்களுக்கு விளையாட்டு மைதானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் இதுதாங்க விளையாட்டு மைதானத்தோட சுற்றுச்சுவர், காம்பவுண்டு சுவர் பாருங்கள், எப்படி பழுது அடைஞ்சு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த காம்பவுண்டு சுவர் கட்டி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் விளையாடுற மாதிரியே இல்லை. இந்த மாணவர்களோட எதிர்காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா விளையாட்டு கிரவுண்டே இருக்காது. ஆனால் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விளையாட்டு கிரவுண்டு. அந்த விளையாட்டு மைதானத்தை எப்படி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த பள்ளி மேலாண்மை குழு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே படிக்கிற பசங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானத்துக்குள்ளே அதாவது பார் விளையாடுற மாதிரியும் டென்னிஸ் விளையாடுற மாதிரியும் எல்லாமே செய்து கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஆனால் அந்த கம்பிகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அது பாருங்கள், எங்கே எதுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். சீமக்கருவில் முள்ளுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ள எப்படி அவங்க போய் விளையாடுவாங்க? எப்படி மாணவர்கள் விளையாடுவாங்க? எப்படி உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி சீமக்கரையில் இருந்தால் எப்படிங்க விளையாடுறது? இதை பள்ளி மேலாண்மை குழு தலைவர், செயலாளர் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இதை சுத்தம் பண்ணி இதை கொடுக்கலாம்ல பள்ளிக்கூட மாணவர்களுக்கு. அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கணுமுங்க. பிள்ளைங்க ஓடியாடி விளையாண்டதாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பள்ளி விளையாட்டு மைதானம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூராமே மாடு கட்டுறதுக்கு கட்டுத்தொரை, சாணி கொண்டி கொட்டுற குப்பை, இந்த மாதிரி தான் இருக்குது. இதை சுற்றுச்சுவர் அமைத்து மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானமாக கொடுக்கணும். அப்போ தான் மாணவர்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும்.